character, knowledge, confidence. SRK Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good morning, my dear students. Today நம்ம 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ். ஸோ எல்லாருமே கையில் புக்கு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புக்கு இல்லைனாலும் புக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ புக்கு வச்சுட்டு நீங்கள் வாட்ச் பண்ணால் தான் நீங்கள் என்ன படிக்கிறேன், நான் என்ன கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஹோம் ஒர்க் கொடுக்குறேன், எதாவது இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் கொடுக்குறேன், என்னென்ன 2 மார்க் கொஸ்டின் கொடுக்குறேன், என்னென்ன பிக் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணி உங்கள் புக்கில் நோட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து கையில் புக் எடுத்து வச்சுங்க. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு சம் ஒன்று பார்த்தோம். எக்ஸாம்பிள் 1.8ல் ஒரு சம் ஒன்று பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸு. எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஈக்குவேஷன்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஒரு பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு மாஸ் வைக்கும்போது ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸில் அதனோட ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் இருக்கும்போது அதில் ஒரு மாஸ் வைக்கிறோம். ஸோ அதில் சார்ஜஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுக்கும்போது ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை வந்து அதனோட வெலாசிட்டி வந்து 0 ஆகிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கணும், ஸோ எப்படி வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அதில் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஒரு ஈக்குவேஷனாக பார்த்தோம். ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி ஹைட்டு லென்த்து கொடுக்கும்போது அதுக்கான ஒரு ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். ஸோ 2 ஃபார்முலா லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டுடே நம்ம நெக்ஸ்ட்டில் என்ன டாபிக் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ். ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் எப்படி வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணுறது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பவுமே ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத அன்றைக்கி கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ஸ். நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, let us see the topic is electric field lines. We take the topic 1.3.4ல electric field lines. So how to draw the electric field lines. ஸோ அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு சார்ஜஸ் கொடுத்துருக்கும் போது அதில் எப்படி எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்றத வந்து நம்ம லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்ம லைன்ஸை ட்ரா பண்ணி ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரெக்ஷன் வந்து ஃப்ளோ ஆகுது, ஸோ இது எல்லாமே அந்த லைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறது, ஸோ அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி டுடே கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு விட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் ஆர் விஷுவலைஸ்ட் பை the concept of electric field lines. So electric field vectors அப்படின்னா அது மேக்னிடியூடு அண்ட் டைரக்ஷன். ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுது, எந்த டைரக்ஷன் வந்து ஃப்ளோ ஆகுது, ஸோ இது எல்லாமே எதை பற்றி விஷுவலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி விஷுவலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். தஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் தே ஃபார்ம் set of continuous lines which are the visualized representation of the electric field in some region of space. They form a set of continuous lines. A set of continuous lines எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுதோ அதில் வந்து ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். செட் ஆஃப் கண்டினியூஸ் லைன்ஸ் which are visualized representation of the electric field in some region of space. ஸோ ஒரு ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் வரைக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு லைனாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, the following rules are followed while drawing the electric field lines for charges. Very 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 important. This is a following rules. So what are the rules for draw the electric field lines? So electric field lines draw பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து பிக் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பிக் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ரூல்ஸுமே நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஸோ இதில் ஒரு 6 or 7 ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ரூல்ஸுமே நீங்கள் எழுதணும்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ஒரு டாப்பிக்லேயே அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்மால் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு, ஷார்ட் ஆன்சர்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, பிக் கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். கான்செப்டை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் எழுதலாம். ஸோ கான்செப்ட் புரியலைன்னா உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொஷின்ஸ் இருக்காது, எப்பயுமே வந்து மறைமுகமாக தான் கொஷின் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், என்ன சொல்கிறன்றதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ எப்படி அவங்க வந்து மாற்றி கேட்டாலும் நீங்கள் அதுக்கு எந்த ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன ரூல்ஸ், த ஃபாலோயிங் ரூல்ஸ் ஆர் ஃபாலோடு வைல் ட்ராயிங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட். திஸ் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட். த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் start from a positive charge and end at negative charges or at infinitive for positive. அதாவது ரெண்டு சார்ஜஸ் கொடுக்குறாங்க, ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ். யூ டேக் த டூ சார்ஜஸ், திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ், திஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ ரெண்டுத்துக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் எண்ட் டு த நெகட்டிவ் சார்ஜஸ். எப்பயுமே பாசிட்டிவ் சார்ஜஸ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அதே போல் ஸ்டார்ட் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட் ஃப்ரம் த நெகட்டிவ் சார்ஜ். சிம்பிள் ரைட் திஸ் இஸ் சிம்பிள் இஸ் ரைட் திஸ். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா திஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட் ஃப்ரம் த நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் a positive charge, underline this words, and end the negative charge. So starting enga appadina this is positive charge and end enga appadina this is negative charge. Okay, negative charge or at infinitive. So negative charge இருந்தா negative charge la போயிட்டு வந்து end ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் அது போகும் அந்த லைன்ஸ். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அந்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, பட் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும்? ஸோ பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜில் முடியும். திஸ் இஸ் வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன நீங்கள் சொல்கிறத அண்டர்லைன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபார் எ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ் the electric field lines point radially outward and for a negative point charges their electric field lines points radially inward. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆஸ்பெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஸோ எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகும்? ஸோ அவுட்வர்டில் ஃப்ளோ ஆகும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், யூ டேக் திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு என்னன்னா திஸ் இஸ் அவுட்வர்டில் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்ததுன்னா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்டில் ஃப்ளோ ஆகும். திஸ் இஸ் ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வருது. அதே தான் அந்த பாயிண்ட் சார்ஜஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாயிண்ட்ஸ் ரேடியலி அவுட்வர்ட். ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரேடியலி அவுட்வர்ட். ஃபார் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ் the electric field lines point radially inward. ஓகே, நெகட்டிவாக இருந்ததுன்னா ரேடியலி இன்வர்ட், பாசிட்டிவாக இருந்ததுன்னா ரேடியலி அவுட்வர்ட். ஸோ ரேடியலி அவுட்வர்ட், பாசிட்டிவாக இருந்ததுன்னா ரேடியலி அவுட்வர்ட், நெகட்டிவாக இருந்ததுன்னா பாயிண்ட் சார்ஜஸ் ரேடியலி இன்வர்ட். ஓகே, ஸோ இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு அவுட்வர்டில் ஃப்ளோ ஆகும். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அவுட்வர்ட். இதே நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா திஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் திஸ் உங்களுக்கு வந்து இன்வர்டில் அந்த சார்ஜஸை இன்வர்டுக்கு அதில் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகும். இன்வர்டில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகும். ஓகே, புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சார்ஜஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவில் முடியும். அதே போல் எங்கே இப்போ பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகுது அந்த இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். நெகட்டிவ் சார்ஜஸ் இல்லாத வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்டர் ஃப்ளோ ஆகும். நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வர்டில் ஃப்ளோ ஆகும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் பிக்சரில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு அவுட்வர்டில் ஃப்ளோ ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே அவுட்வர்டில் ஃப்ளோ ஆகும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ்க்கு ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இன்வெர்டில் ஃப்ளோ ஆகும். ஸோ எங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ அதை நோக்கி வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். திஸ் இன்வெர்டில் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். திஸ் 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டோட பிக்சர்ஸ் தான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே நோட் தட் for an isolated positive point charge, the electric field lines start from the charge and end only infinitive. For isolated positive charge, தனியாக பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா isolated point charges. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு எங்கே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் போகும் அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் அன் ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ் the point charges the electric field lines start infinitive. ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கோ அவுட் சைடில் அங்கேருந்து ஸோ அங்கே இன்ஃபினிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து ஃபீல்டுக்கு வரும், சார்ஜுக்கு வரும். ஸோ இன்வெர்டில் வரும். பாசிட்டிவ் சார்ஜஸ்னால் அவுட்வர்டில் போகும். அதுதான் சொன்னேன், பாசிட்டிவ் சார்ஜஸ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா இன்ஃபினிட்டியில் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து சார்ஜஸ்க்கு நோக்கி வரும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் the electric field lines start at infinity and end at the negative charges. ஸோ நெகட்டிவ் சார்ஜில் உங்களுக்கு எண்ட் ஆகிடும். ஓகே, இன்ஃபினிட்டியில் ஸ்டார்ட் ஆகிட்டு நெகட்டிவ் சார்ஜில் வந்து உங்களுக்கு எண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணியிருக்கேன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான், பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்டில் ஃப்ளோ ஆகும், நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ்னால் இன்வெர்டில் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஏன் அப்படின்னா மாற்றி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகே, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஓகே, எப்படி கேட்டாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் at point in space is tangential to the electric field. இப்போ இது வந்து டேஞ்சென்ஷியலாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். இது வந்து டேஞ்சென்ஷியல் லைன், இந்த சைடு உங்களுக்கு டேஞ்சென்ஷியலாக ஃப்ளோ ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா இங்கே ஃபீல்டு ஃப்ளோ ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷன் இங்கெல்லாம் ஃப்ளோ ஆகும். ஸோ டேஞ்சென்ஷியலி உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். The electric field vectors at a point in space is tangential to the electric field. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டேஞ்சென்ஷியலாக, அதாவது எல்லா டைரெக்ஷனும் உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுதான் அங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த டேஞ்சென்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, பாயிண்ட் சார்ஜஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து டேஞ்சென்ஷியல் பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட் அட் பி. பியில் அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் are denser, more closer. denser அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன மீனிங். denser அப்படின்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடியது. இப்போ வந்து ஒரு ஃபீல்டு ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பிளேஸில் ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டென்சர் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அடர்த்தி அதிகமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடர்த்தி குறைவான பகுதி ரேர் அண்ட் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்சர் மீடியம், ரேர் அண்ட் மீடியம் ஆல்ரெடி நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க. டென்சர் அப்படின்னா ஸோ டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மீடியம். ஸோ டென்சர், த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் டென்சர், அதாவது மோர் க்ளோசர், டென்சர் இன் ரீஜன் வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹேஸ் லார்ஜர் மேக்னிடியூட். ஸோ டென்சரில் லார்ஜர் மேக்னிடியூட் அண்ட் லெஸ் டென்ஸ், திஸ் இஸ் லெஸ் டென்ஸ் இன் எ ரீஜன் வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்மாலர் மேக்னிடியூட். ஸோ டென்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ அங்கே வந்து மேக்னிடியூட், எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ டென்சர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா, லெட் டென்சராக இருந்ததுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ரொம்ப டென்சர் அதிகமாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும். லெஸ் டென்சராக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் கம்மியாக இருக்கும். இதுதான் கொடுத்துருக்காங்க. தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டென்சர், அதாவது மோர் க்ளோசர் இன் ரீஜன் வேர் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் லார்ஜர் மேக்னிடியூட் and less dense in region, okay, where the electric field is of a smaller magnitude. So less denser இருக்கும்போது smaller magnitude, so higher denser இருக்கும்போது larger magnitude. So this is important point. இதெல்லாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். நோட் பண்ணிக்கோ, அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஸோ என்னென்ன கொடுத்துருக்கணும் எல்லாமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். அதை நீங்கள் ஸ்னாப் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும், அண்டர்லைன் பண்ணுறீங்களா, மார்க் பண்ணுறீங்களா அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட், இன் அதர் வேர்ட்ஸ், the number of lines passing through a given surface area perpendicular to the lines is proportional to the magnitude of the electric field lines in that region. This is shown in the figure. அப்போ வந்து என்னென்னா ஒரு ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா
அந்த ஃபீல்டு க்ளோஸராக உங்களுக்கு ஹையர் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ அதுதான் ஒரு லெஸ்ஸர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப ஹை அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உங்களுக்கு வந்து கம்மியாகும். அதான் வந்து பர்பண்டிகுலர் டு த லைன்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் டு த மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் தட் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இங்கே பாருங்கள், திஸ் இஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே என்ன சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கேட்குறதுக்கு அப்ஜெக்டிவ் கொஷனில் கேட்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. இங்கே எதுவுமே சார்ஜஸ் கொடுக்க மாட்டாங்க, பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன இது? ஸோ உங்களுக்கு வந்து ஃபீல்டு வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது பாருங்கள். ஸோ அவுட்வர்டில் ஃப்ளோ ஆகுது. அவுட்வர்டில் ஃப்ளோ ஆகுதுன்னா இது என்ன சார்ஜஸ்? திஸ் இஸ் வாட் சார்ஜஸ்? திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா அவுட்டரில் ஃப்ளோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இந்த க்ளோஸரில் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து அதிகமாகிடும், கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பிக்சரில். ஏன்ற பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ ஃபீல்ட் லைன்ஸ் இங்கே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதால இங்கே ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துட்டு இது வந்து என்ன சார்ஜஸ் அப்படின்னு கேட்கலாம், இங்கே என்ன சார்ஜஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா இன்வெர்ட்டில் கொடுத்தாங்கன்னா அது சார்ஜஸ் வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ ஏதாவது பிக்சர்ஸ் கொடுத்து கேட்கறதுக்கு அப்ஜெக்டிவ், ஏன்னா அது மறைமுகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஸ் லார்ஜர் மேக்னிடியூட் ஆர் சர்ஃபேஸ் ஏரியா ஏ தென் பி. ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா பியை விட ஏவில் வந்து அதிகமான மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் 1.13 ஷோஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ் நான் சொன்னது அதே தான். ஏன்னா அவுட்வர்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ். த மேக்னிடியூட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் டிக்ரீசஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து டிக்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், as the distance. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாகும் வந்து உங்களுக்கு ஃபீல்டு வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ as a distance increases. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு குறையும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க கூலும்ஸ் லாவில் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர், அதாவது Q1 Q2 by R ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதே போல் ஃபீல்டும் தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by R ஸ்கொயர், அதாவது ஆர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே போகும். ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் E is directly proportional to 1 by R square. So the electric field has greater magnitude at the surface area. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ஃபேஸ் ஏரியாவில். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகும்போது திஸ் சார்ஜஸ் உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அவுட் சைடில் உங்களுக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃப்ளோ ஆகும்போது இந்த டிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் டிஸ்டன்ஸ், இந்த சார்ஜுக்கு நியராக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஏ அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ ஏவில் பார்த்தோன்னா நிறைய லைன்ஸ் இருக்கும், பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரில் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஏ தென் பி த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹேஸ் கிரேட்டர் மேக்னிடியூட் அட் த சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஏவில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரேட்டர் மேக்னிடியூடாக இருக்கும். ஸோ அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ கம்பேர் டு த பியை கம்பேர் பண்ணும்போது ஸோ தென் அட் பி therefore the number of lines crossing the surface A is greater than the number of lines crossing the surface B. So number of lines crossing the area. So electric field lines ஏவில் கிராஸ் பண்ணுறது லைன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர் டு த பிஏ கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஏன்ற பார்ட்டில் உங்களுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக குறையும். ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆல்சோ உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ அப்போ எங்கே லைன்ஸ் அதிகமாக இருக்கும், ஏன்ற பாயிண்டில் உங்களுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் அதிகமாக இருக்கும், பின்ற பாயிண்ட்ஸில் மேக்னெட்டிக் லைன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ பிஏ கம்பேர் பண்ணும்போது ஏ பார்ட்டில் உங்களுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் அதிகமாக இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. therefore the number of crossing the surface A is greater than number of lines crossing the surface B. So next step, note that at surface B the electric field lines are farther apart compared to the electric field lines at the surface A.
ஸோ ஏவை கம்பேர் பண்ணும்போது பி வந்து ஃபார்தர் அவே. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாக இருக்கும். ஸோ ஏவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு என்ன அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு சார்ஜஸ் இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சிம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் அவுட்வர்டில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா சார்ஜஸ் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகே, அவுட்டரில் ஃப்ளோ ஆகும்போது அதே போல் இங்கே வந்து உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். எங்கே வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்கலாம், அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து நியரர் சார்ஜஸில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குமா, ஃபார்தர் சார்ஜஸில் வந்து அதிகமாக இருக்குமா? ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார்தரில் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கம்மியாகும் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது சார்ஜஸ்லேருந்து. பட் சார்ஜஸ் வந்து நியராக ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், no two electric field lines. So no two electric field lines intersect each other. இப்போ electric field lines உங்களுக்கு flow. So no two electric field lines intersect each other. If two lines cross at a point, then there will be two different electric field vectors at the same point, as the shown in the figure. ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதான், நோ டூஸில் லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணாதுன்னா இன்டர்செக்ட் பண்ணாது அப்படின்றத எங்கே நான் சொல்லியிருப்பேன். எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, ஸோ இது சார்ஜஸ் இன்னொரு சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா லைனில் தான் ஃப்ளோ ஆகும் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து லைன் ஃப்ளோ ஆகும், ஸோ இந்த லைனில் ஃப்ளோ ஆகும், ஸோ இந்த லைனில் ஃப்ளோ ஆகும், ஸோ இந்த லைனில் ஃப்ளோ ஆகும். பட் ஆனால் ஒரு லைன் இன்னொரு லைன் கூட இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இப்படி இன்டர்செக்ட் ஆகாது. ஒரு லைனில் இன்னொரு லைன் வந்து இன்டர்செக்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றது நார்மலாக லைனாக தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இன்டர்செக்ட் ஆகாது இது. ஸோ அதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, நோ டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு பிக்சரில். ஸோ இது ஒரு லைன்ஸு, ஸோ இந்த ஒரு லைன்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு திஸ் இஸ் அந்த மார்க் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஓகே, திஸ் பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஸோ இன்டர்செக்டே ஆகாது. எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னா ஒரு லைன் மேலே அப்படி கீழே போகும், சைடில் போகும். பட் ஆனால் வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் போ. As a consequence, if some charge is placed in the intersection point, then it has moved into two different directions. So suppose ஏதாவது இப்போ இன்டர்செக்ஷன் ஒரு பாயிண்டில் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், இன்டர்செக்ஷன் பாயிண்ட், தென் இட் ஹாஸ் மூவ் டூ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் தான் உங்களுக்கு மூவ் ஆகும். பட் இன்டர்செக்ட் ஆகாது, ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அட் த சேம் டைம் விச் இஸ் ஃபிசிக்கலி இம்பாசிபிள். மோஸ்ட்லி வந்து இது மாதிரி போகிறதுக்கு பாசிபிளே இல்லை அப்படின்றாங்க. ஓகே, பட் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கோஸ் ஃபார் த ஒன்லி வந்து லைன்ஸில் தான் போகும், இன்டர்செக்ட் ஆகாது. இன்டர்செக்ட் ஆகாமல் தான் போகும், மோஸ்ட்லி இன்டர்செக்ட் ஆகாது. ஹென்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டூ நாட் இன்டர்செக்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டூ நாட் இன்டர்செக்ட். அண்டர்லைன் திஸ் லைன், திஸ் hence electric field lines do not intersect. So no two electric field lines intersect each other. If two lines cross at a point, then there will be two different electric field vectors at the same point, as the shown in the figure. ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதான், நோ டூஸில் லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணாதுன்னா இன்டர்செக்ட் பண்ணாது அப்படின்றத எங்கே நான் சொல்லியிருப்பேன். எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, ஸோ இது சார்ஜஸ் இன்னொரு சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா லைனில் தான் ஃப்ளோ ஆகும் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து லைன் ஃப்ளோ ஆகும், ஸோ இந்த லைனில் ஃப்ளோ ஆகும், ஸோ இந்த லைனில் ஃப்ளோ ஆகும், ஸோ இந்த லைனில் ஃப்ளோ ஆகும். பட் ஆனால் ஒரு லைன் இன்னொரு லைன் கூட இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இப்படி இன்டர்செக்ட் ஆகாது. ஒரு லைனில் இன்னொரு லைன் வந்து இன்டர்செக்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றது நார்மலாக லைனாக தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இன்டர்செக்ட் ஆகாது இது. ஸோ அதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, நோ டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு பிக்சரில். ஸோ இது ஒரு லைன்ஸு, ஸோ இந்த ஒரு லைன்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு திஸ் இஸ் அந்த மார்க் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஓகே, திஸ் பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஸோ இன்டர்செக்டே ஆகாது. எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னா ஒரு லைன் மேலே அப்படி கீழே போகும், சைடில் போகும். பட் ஆனால் வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் போ. As a
A consequence, if some charge is placed in the intersection point, then it has moved into two different directions. So suppose ஏதாவது ஒரு intersection ஒரு பாயிண்ட்ல இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், intersection point, then it has moved two different direction. So ரெண்டு different directionல தான் உங்களுக்கு மூவ் ஆகும், பட் intersect ஆகாது, ரெண்டு different directionல மூவ் ஆகும் at the same time, which is physically impossible. மோஸ்ட்லி வந்து இது மாதிரி போகிறதுக்கு பாசிபிளே இல்லை அப்படின்றாங்க. ஓகே, பட் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கோஸ் ஃபார் த ஒன்லி வந்து லைன்ஸில் தான் போகும், இன்டர்செக்ட் ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாமல் தான் போகும், மோஸ்ட்லி இன்டர்செக்ட் ஆகாது. ஹென்ஸ் the electric field lines do not intersect. So electric field lines do not intersect. Underline this line. This hence electric field lines do not intersect. Okay. Next, the number of electric field lines that emanate from the positive charge. Emanate அப்படின்னா வெளியிடுதல், eliminate. So emanate அப்படின்னா eliminate அப்படின்னு அர்த்தம். நீங்கள் மார்க் பண்ணி எழுதிங்க, அதை அண்டர்லைன் பண்ண புக்கில் emanate அப்படின்றது புக்கில் அண்டர்லைன் பண்ணி eliminate அப்படின்னு சொல்லுங்கள். The number of electric field lines that emanate from the positive charge or end at the negative charge is directly proportional to the magnitude of the charges. So the number of electric field lines, எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த சார்ஜில் இருக்கக்கூடிய எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது, 5 வோல்ட் சார்ஜஸ் இருக்குது, 10 வோல்ட் சார்ஜஸ் இருக்குது, 15 வோல்ட் சார்ஜஸ் இருக்குது. ஸோ 5 வோல்ட் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகும்னா, ஸோ அந்த வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகும். அதே போல் 10 வோல்ட் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டில் அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ ஃப்ளோ ஆகும் அப்படின்னா அதோட கொஞ்சம் அதிகமாக ஃப்ளோ ஆகும். ஸோ அதனோட சார்ஜை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஆஸ் இன்டர்செக்ஷன் பாயிண்ட், the number of electric field lines that emanate from the positive charge or end at the negative charges. So positive chargesல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்டர் சைடில் ஃப்ளோ ஆகும், நெகட்டிவ் சார்ஜஸில் இன்டீரியராக உங்களுக்கு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் டிபெண்ட் அப்பான் த இட்ஸ் சார்ஜஸ். ஸோ எவ்வளோ சார்ஜஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிகர் 1.15, the electric field lines are drawn for charges plus Q அண்ட் மைனஸ் Q. நெக்ஸ்ட் ஃபிகரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் Q அப்படின்ற சார்ஜஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது, மைனஸ் 2Q அப்படின்றதுல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது. நோட் தட் த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எமனேட்டிங் ஃப்ரம் த ப்ளஸ் Q இஸ் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வந்து உங்களுக்கு எமனேட் பண்ணுது. ஸோ ப்ளஸ் Q வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வந்து எமனேட் பண்ணுது. தட்ஸ் வந்து 8 கொடுத்துருப்பாங்க, 8 லைன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிக்சரில் பார்த்தா தெரியும். அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எண்டிங் அட் மைனஸ் 2Q இஸ் 16 லைன்ஸ். இது ஏன் எண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களோ, திஸ் இஸ் மைனஸ் 2Q, திஸ் இஸ் ப்ளஸ் Q. ஸோ மைனஸ் 2Qவில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டீரியராக உள்ளே வரும், ப்ளஸ் Qவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு ஆப்போசிட் வெளியில் போகும், அவுட் சைட் போகும். ஸோ அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீல்ட் லைன்ஸ் எண்டிங் அட் மைனஸ் 2Q இஸ் 16 லைன்ஸ். ஓகே, அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் அந்த பிக்சர் நான் சொல்கிறேன், 16 லைன்ஸ் இருக்கும். சின்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த செகண்ட் சார்ஜ் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் ஃபஸ்ட்டு சார்ஜ். ஸோ அப்போ மேக்னிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் 2Q ப்ளஸ் Qவோட ட்வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே 8 லைன்ஸ் இருக்குது, இங்கே 16 லைன்ஸ் இருக்குது, அப்போ ட்வைஸ் தானே. ஓகே, ஸோ அந்த பிக்சர் இங்கே பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் ப்ளஸ் Q. ஸோ எத்தனை மேக்னெட்டிக் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் Q அப்படின்றதுனால உங்களுக்கு சிம்பிள் பார்த்தோன்னா வெளியில் கொடுத்துருப்பாங்க. திஸ் அவுட்டர் சைடில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகும். ஓகே, அவுட்டர் சைடில் ஃப்ளோ ஆகுது. ஸோ எத்தனை லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது, 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஓகே, இது ப்ளஸ் Qவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் Q சார்ஜஸ், மைனஸ் 2Q சார்ஜஸ் கொடுத்துட்டு ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கொடுத்துட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த புக்கில் இருக்கிற மாதிரியே கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அதனால் இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கள். இந்த பிக்சர்ஸில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த பிக்சர்ஸில் இருக்கிற சம்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் இது. ஓகே, இன்றைக்கி என்னென்ன நடத்திருக்கேன், என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கணும், அது எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க, நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் புக்கில் ரைட் சைடில் புக்கில் நீங்கள் எழுதணும். எழுதி அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும் ஸ்கூல்ஸ். ஓகே, தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK.
நினைப்போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.